தாய்மார்களுடைய குழந்தைகள் அழுகையை கூட சகித்து கொள்ள முடியல. உங்களுக்கு பொறுமையின்மை காரணம். அதன் விளைவு என்ன தெரியுமா? நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெர்த்தில் அப்பர் பெர்த்தில் படுத்திருக்கேன். நைட்டு 11:30 மணிக்கு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டை குழந்தை கூட்டிகிட்டு வந்த குழந்தை, தாய் கணவன் மனைவியாக வந்திருக்காங்க, கை குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நைட்டு 11:30 மணிக்கு மேலே அழுது ஆக்சுவலாக அது பசிக்கு தான் அழுது அந்த குழந்தை. ஆனால் அந்த அம்மா உணர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, தூக்கத்தில் எழுந்து அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அது சாப்பிட மாட்டேங்குது. உடனே அவங்க அம்மா ஒன்றுமே செய்யலை, ஜஸ்ட் சி ஓப்பன் த மொபைல், அவ்வளோ மொபைல் ஆன் பண்ணிச்சு. ஒரு குத்துப்பாட்டு ஏதோ போடுது. அந்த குழந்தை டம்ப்புன்னு கண்ணை முழிச்சிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கு. அம்மா திணிக்கா பிஸ்கட் டப் டப்புக்கு உள்ளே போய்கிட்டே இருக்குது. அது எதை பார்க்கனா மொபைலை பார்த்து அந்த பாட்டு சேர்த்து காட்டுனா உடம்பு குலுக்கி 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 ஆடிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு. புரிஞ்சுதா? அப்போ நாம குழந்தை அழுதா எங்க அம்மா உங்க அம்மா என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு நடப்பாங்க, தோளில் போட்டு தட்டிட்டு அதை ஆட்டுவாங்க. முடிந்தால் தாளாட்டு பாடினார்கள். தாளாட்டு படிச்சு தாய்மால கை தூக்கு பார்ப்போம். ஒண்ணுமே வேண்டாம், சிம்பிளா லா இலாஹா இல்லல்லாஹ், இதுதான் பெரிய தாளாட்டுலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது முஹம்மது ரசூலுல்லாஹ் தோளில் போட்டு அடிச்சுக்கிட்டே செஞ்சாங்க. அப்படியே ஆட்டிக்கிட்டே நம்மளை தூக்கத்தை வர வச்சாங்க, சாப்பாடு ஊட்டினாங்க. இப்படி தான் நம்ம வளரணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை குறைந்து போய் என்ன செய்றீங்க, சடனும் அழுகையை நிறுத்தணும். அது என்ன செஞ்சா நிறுத்துமோ எனக்கு பிரச்சனை இல்லை, அதோட விளைவை பற்றி எனக்கு கவலை இல்லை. விளைவு என்ன தெரியுமா? உங்கள் கையில் உங்கள் குழந்தைகளை கொடுப்பது இந்த மனித குலத்தை அடித்து நோக்கிற மிகப்பெரிய அணுகுண்டு தான் அந்த மொபைல், ஸ்மார்ட் போன். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அணுகுண்டை விட மோசம், ஆபத்தானது. பிள்ளையோட கேரக்டரை மாத்திரும். உங்க குழந்தைகள், நீங்க வெளிநாட்டில் போய் எங்க கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அனுப்புறாங்க. சிலர் இங்கேயே காலையில போனா நைட்டு தான் ரிட்டர்ன். உழைப்பு, ஆண்மகன் உழைப்பு அதிகம் இருக்கு. நீங்களுமே அந்த குழந்தைக்காக மெனக்கிடுறீங்க. 7 மணிக்கு மதரசால ஓதலான ஓதலையோ போய் 10 நிமிஷம் மதரசால கிளாஸ் கூட எடுத்துட்டா போதும், நேராக உஸ்தாதில் வில்லியமாய் நிற்கிறது. என்னம்மா பையன் இவன் 6:50 தானே வந்தான், இல்லை 7 மணிக்கு ஆட்டோ வந்துடும். இவன் வந்து 6:50க்கு ஆட்டோ 7 மணிக்கு வந்துடும். 10 நிமிஷம் தான் டைம். அப்படியே கூட்டிட்டு போய் அவனை ஆட்டோக்குள்ள சொருவி உள்ள தள்ளி அனுப்பி விட்டு, அதுக்காக நீங்க எந்திரிச்சு சிரமப்பட்டு பிள்ளைக்கு டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு அவன் ஹோம்ஒர்க்கை படிச்சான். ஆனால் எழுதினாலும் நீங்க உட்காந்து ரிவிஷன் பார்த்துட்டு போய் அடி வாங்க கூடாத. அவனுக்கு எந்த அக்கறை ஏற்படுத்துறதில்ல. அவன் எழுதாட்டா நீங்க உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி தப்பா வேணும் இப்படி கிறுக்கி எழுதி, ஏன்னா சின்ன பிள்ளைன்னு தெரியணுமா நீங்க என்ன கூத்தலாம் பண்றீங்க. ஆனால் ரிசல்ட் என்னவா இருக்குது? உங்க பிள்ளைகள் படிப்புல கவனம் குறைந்து என்னாகும் தெரியுமா? உங்களுடைய பொருளாதாரம் பெரியதாகும். பிரைவேட் ஸ்கூலை மாதிரி மோசடி உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாட்டையும் ஆங்கில முகம் வளர்ந்துருக்கு. எல்லாரும் இங்கிலீஷ்காரன் பிள்ளையா தான் வளர்க்கும்னு நினைக்கிறீங்க. ஹையர் செகண்டரி வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்த பையனை கூட்டு 10 நிமிஷம் ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசலாம், எவனுக்கும் பேச தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபீஸ் கட்டின தொகை எவ்வளோ தெரியுமா? 10 வருஷம் நீங்கள் கட்டின தொகை பல லட்சங்கள். நீங்கள் நோட் எடுத்து எழுதி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகள் 10 நிமிஷம் இங்கிலீஷில் தனியாக பேச தெரியாது. நான் சொல்ல சரியா தப்பா நீங்கள் பார்த்துடுங்க. அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ ஃபோக்கஸிங்காக இருக்கணும் படிப்பில். எப்படி உங்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு அவனை படிக்க வைக்க நினைக்கிறீங்க. ஆனால் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துருந்தீங்க. உள்ளத்தை லகுவா ஈர்த்துரும். அவன் எப்படி பண்றான் தெரியுமா? நல்லா டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. புரிகிற மாதிரி சொல்றேன். வீடுகளில் பூனை வளர்க்கீங்களா யாராச்சும்? இந்த புஷி கேட் இருக்குல்ல, பெர்ஷியன் கேட் இருக்கா? இந்த கேட்டுக்குன்னு உணவு கண்டுபிடிச்சிருக்கான். வீட்டை வளர்ப்பு நாய்க்குன்னு உணவு இருக்கு, கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதை போட்டா அதை தவிர எதையும் திங்காது. நீங்க பிரியாணியா செஞ்சு குத்துன்னு குத்துனாலும் திங்காது. அந்த உணவை மட்டும்தான் தின்னும். அடிக்ஷன் பண்ணி வச்சிருவான். அது இல்லைன்னா பாவம் சுருண்டுரும். அது அந்த பூனைகள் சுருண்டுரும். புரியுதா? இதே தான் மொபைல் போன்ல உங்க மூளையை சுருட்ட வச்சிருவான். உங்கள் பிள்ளைகள் கையில அந்த மொபைல் போனை கொடுத்து அவன் எதிர்பார்க்கிற காட்சி, அது நகைச்சுவா இருக்கலாம், குழந்தைகளுக்கான கார்ட்டூனா இருக்கலாம், பாடல்களா இருக்கலாம். அது வயசுக்கு தகுந்த மாதிரி, ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி. குழந்தையில என்ன சொன்ன, ஒரு குழந்தை குத்துப்பாட்டு போட்ட பிறகு சாப்பிடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மைண்ட் செட் என்ன, அது எவ்வளவு சொல்லி கொடுக்கு பாத்தீங்களா? எங்க உள்ள புகுந்திருக்கு அந்த குழந்தை, எவ்வளவு உள்ள புகுந்திருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகள் படித்து பெரிய ஆளா வரணும். உங்க உழைப்பெல்லாம் நல்லா கவனிங்க தாய்மார்களே, உங்க உழைப்பெல்லாம் கடுமையா லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீங்க. ஆனா ஆபத்தான மொபைல் போனை கையில கொடுத்துட்டு அவன் தேறி வருவான் நீங்க நினைக்கிறது. அதை மாதிரி ஏமாற்று, தன்னைத்தானே ஏமாற்று கொள்ள எதுவுமே கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க நல்ல டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, கலெக்டரா,
அல்லது எந்த உலகத்துல எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம். பெரிய ரிசர்ச் பர்சனா நீங்க மாத்த நினைச்சா மொபைல் போனை இல்லாத படிப்பை கொடுத்து உங்க பிள்ளைகள் படிச்சிடும். இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைகள் படிப்பு மிகப்பெரிய கேள்விக்கு. இது ஃபர்ஸ்ட் படிப்புக்கு நான் சொல்றது.